ஏங்க இப்போ இதுக்கு முன்னாடி கடை விதித்தார் யாரும் இல்ல அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இப்ப கடைசியில பார்த்தா ஏற்கனவே அந்த கூட்டணியில் இந்த காங்கிரஸ் 2 பிரிவா ஆயிடுச்சு. ஒரு ஆள் மாணிக் தாகூர், இன்னொன்னு செல்வ பெருந்தகை. அப்புறம் ஈவன் நம்ம ராகுலே வந்து திருப்தி இல்லாம இருப்பதாக டெல்லியில எல்லாமே சொல்றாங்க. வேண்டாம் வேணாம் இவங்களை விட்டு போடுங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை இப்பதான் அவருக்கு ராகுலுக்கு தெரிஞ்சிருக்கிறது என்பதை சொல்லப்போனா அது 1 மணி நேரம் பேசணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்ச உடனே இப்போ இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டாரு. ராகுலுக்கு தெரிஞ்சிருக்கிறது, ராகுல் தான் இந்த பிரச்சனையை பண்ணாரு. ஏன்னா மாணிக் தாகூர் இந்த அளவுக்கு பேசுறதுக்கு யாருங்க இருக்காங்க? பின்னாடி பின்பலம் இருக்கிறது. அது இல்லாமல்லாம் ஒன்றும் அவங்க பேசலை. அதனால் கண்டிப்பாக இருக்குது. செல்வ பெருந்தகை வந்து எடுக்கணும் அப்படின்றதுல எல்லாமே காங்கிரஸ் தலைமைக்கு டெல்லியில் இருக்குவேன் என்றைக்குமே இந்த மாநிலத்தில் இருக்கிற தலைவரை மதித்ததே கிடையாது. நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி மதித்து நடந்தது ஒன்றுனா மூப்பனார் மட்டும்தான். மூப்பனார் தலைமையில் தான் எல்லாம் கேட்பாங்க. மூப்பனார் கிட்ட கேட்பாங்க, இந்திரா காந்தி இது. அதுக்கப்புறம் ஒரு தலைவனும் கிடையாது. எல்லாம் வருவாங்க, அவங்க சொல்கிற எது நீ கையெழுத்து போட்டு போகணும். அதான் மாநிலத்தினுடைய இருக்குங்க. நீங்கள் லாஸ்ட் டைம் கூட பார்த்தீங்கன்னா 61 சீட்டு நம்ம கலைஞர்கிட்ட கேட்க சொல்லி அழகிரி காங்கிரஸ் தலைவர் அழகிரிட்டே சொல்கிறாங்க, முடியாதுன்னு சொல்கிற கலைஞர் நேராக என்ன பண்ணுறாங்க, அறிவாலயத்தில் வந்து அமலாக்கத்துறையை விட்டுட்டு கீழே வந்து 61 இதுக்கு சைன் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பழைய கதை. எப்பவுமே அந்த மாநில தலைமையை மதிக்காது டெல்லி தலைமை. கண்டிப்பாக பண்ணது. பாருங்கள், இப்போ கனிமொழி போகிறாங்க. கனிமொழி தான் டெல்லி அரசியல்லாம் பார்த்துருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும். அது நிறைய ரெஸ்பெக்டபிள் உமன் இன்னைக்கு கனிமொழி. அதையே போன்ட்டார், கெட் அவுட் சொல்லிட்டாரு தெரியுமா. ஸோ அதனால் என்னாச்சுன்னா இப்போ அவங்க ரீகன்சிலேஷன் திரும்பி ஒரு வேற இல்லை. இப்போ அவங்களுக்கு பதவி வேணும், அது இதில் வந்தாவா இல்லை போ அப்படின்ற மாதிரி இப்போ நிலைப்பாடு எடுத்துட்டாங்க காங்கிரஸ். இனி இதுக்கு மேலேயும் ஒரு சோதனை இருக்கிறவங்க கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க, வெளில போயிடுவாங்க. ஏன்னா எல்லாமே மாநில லெவலில் என்ன ஒரு செல்வ பெருந்தகை போட்டாலும் டெல்லியில் ராகுல் காந்தி ரொம்ப கிளியராக இருக்கார். அதனுடைய வெளிப்பாடாக என்ன பண்ணிட்டாங்க, இந்த இவர் மணிசங்கர் ஐயர் அவரை வச்சு இவர் ஒரு காய் நவத்தினார் நம்ம ஸ்டாலின் அவர்கள். ஏன்னா என்டிஏவுக்கு தலைவரே நீ தான். அது பார்த்தீங்களா, என்டிஏவுக்கு தலைவர் வந்து ஒன்லி ஸ்டாலின் தான் பண்ண முடியும்னு அவர் எதிர்த்தாக்குதல் நடத்துகிறாரு. அவருடைய நிலைப்பாட்டு, ராகுல் காந்தியினுடைய நிலைப்பாட்டுக்கு எதிர்த்தா மணிசங்கர் ஐயரை வச்சு நம்ம ஸ்டாலின் அவர்கள் பண்ணார். இப்போ தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் கண்டிப்பாக காங்கிரஸ் அங்கே இருக்காது என்பது தான் என்னுடைய கணிப்பு.